ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாருடைய பெரிய ஒரு இஷ்யூ தான் வந்து இப்போ பரபரப்பாக பேச போயிட்டுருக்கு. அதாவது சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நார்மலாகவே ஒரு ஆக்டரும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் வந்து ஏதாவது ஒரு கிசு ஏற்பட்டுச்சுனாலே அதை வந்து ரொம்ப பரபரப்பாக இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ நிறைய பேசி நிறைய சர்ச்சையான விஷயங்கள்லாம் நிறைய பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி சிக்கினவர் தான் நம்ம தனுஷ் சார். இப்போ மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தனுஷ் சார் அதுக்கப்புறம் மிருனால் தாக்கூர் இவங்க ரெண்டு பேருடைய சர்ச்சைகள் பேச்செல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இஷ்யூ வந்து ஒரு மேரேஜ் வரைக்கும் போயிருச்சு. அதாவது வரக்கூடிய பிப்ரவரியில் வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சு, இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தனுஷ் சார் இதே ஒரு பொங்கல் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா அவங்களையுமே வந்து திருமணம் செஞ்சது வந்து டிவைஸ் பண்ணிக்கிறதா வந்து வெளியே அறிவிச்சிருந்தாரு. நம்ம எல்லாருமே வந்து இன்னும் டிவைஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிச்சுருந்தோம். டைவர்ஸ் வரையும் போகிறக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நவம்பர் மாதம் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து டைவர்ஸ் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டரும் வந்து நிறைய டைவர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நம்ம அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார்கிட்ட ஆரம்பிச்சது எல்லா பக்கமும் அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசியிருந்தாங்க. தனுஷோட ஃபேன்ஸே வந்து நம்ம தலை இப்படி இது பண்ணிட்டாரு, அதுலேருந்து எல்லாருமே வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சர்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி படத்தில் வந்து மிருனால் தாக்கூர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோடைய சக்ஸஸ் மீட்டுக்காக வந்து தனுஷ் சாரும் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இவர் ஏன் அங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய பேசப்படுது. ஏன் இவர் வந்து அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் ஒரு அதாவது இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வர மாதிரியே, அதாவது இவங்க பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வர மாதிரி தான் தேரே இஸ்க் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தனுஷ் சாருக்கு ஒரு படம் வந்துச்சுல. ஸோ அந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருனால் தாக்கூர் போகிறாங்க. அந்த படத்தில் மிருனால் தாக்கூர் நடிக்கலைனாலுமே வந்து தனுஷ் சாருக்காக வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டாலும் இவங்க ரெண்டு பேர் வந்து டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து வெளியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க சீக்கிரமே வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வெளியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிருனால் தாக்கூர் வெளிப்படையாகவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, நானும் தனுஷும் ஒரு நல்ல நண்பர்கள் தான், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேள்விப்படும் போது எங்களுக்கு வந்து காமெடியாக தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் வேறு எதுவும் இல்லை, நாங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்தாலுமே இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து டேட்டிங் போகிறதா இருக்கட்டும், இவர் நடிக்காத படத்துக்கு இவங்க போகிறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பேர்லாம் சும்மா இல்லாமல் இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் அது இதுன்னு போய் தொலாவி, அதாவது தனுஷ் சாருடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களையுமே வந்து மிருனால் தாக்கூர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது கண்டிப்பாக இது மேரேஜுக்காக இருக்கும், இவங்க ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ மேரேஜ் வரையும் போயிடுச்சு. வரக்கூடிய பிப்ரவரி 14 அதாவது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் மட்டும் ஏன் நம்ம சமந்தா கூட இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே தனுஷுமே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பிப்ரவரி 14 ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வைக்காமல் சிம்பிளாக வந்து இந்த மேரேஜ் வச்சு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வதந்திக்கு அவங்க ரெண்டு பேர், அதாவது தனுஷ் சைட்லேருந்தும் மிருனால் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரோட சைட்லேருந்தும் எந்த விதமான ஆன்சரும் எந்த விதமான ஒரு ட்வீட் அந்த மாதிரி கூட எதுவுமே வராமல் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இது இன்னுமே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த வதந்தி வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.